மீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளினை பற்றி பார்க்கலாம். இலங்கையின் தெற்கே கம்பகாவில் நேற்றைய தினம் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இளைஞன் தொடர்பான தகவலினை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். 34 வயதான குறித்த இளைஞன் எந்த ஒரு குற்ற செயலுடனும் தொடர்புபட்டவராக இருக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். கட்டுக்கஸ்தர பிரதேசத்தில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் குறித்த இளைஞன் கொல்லப்பட்டிருந்தார். குறித்த இளைஞன் வாகனங்களை திருத்தும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனினும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காணொலிகளின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பேலியகுட போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இலங்கையில் தற்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் குறித்த தகவல் அல்லது அது தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கூறிய கருத்துக்களினை பற்றி பார்க்கலாம். இந்த பொது தமிழ் அரசியல் அபிலாசைகள் என்பது என்ன தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 13 முழுமையான அமலாக்கமா அல்லது 13+ அல்லது சமஷ்டியா வடகிழக்கு இணைப்பா, இவை குறித்து முதலில் பொது முடிவுக்கு தமிழ் கட்சிகள் வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி தான் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். மனோ கணேசன் எம்பி இது தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் தமிழ் மக்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு ஈழத்தமிழ் உடன்பரப்புகள் தென்னிலங்கை தமிழ் வேட்பாளர்களுக்கு தாராளமாக வாக்களித்திருப்பதாக கூறியிருக்கிறார். முறை தேர்தலை பகிஷ்கரித்ததாகவும் அவர் கூறுகின்றார். இந்த 2 செயல்முறைகளும் எதிர்பார்க்கப்பட்ட பயன்பாட்டை தராத காரணத்தினால் இன்று தமிழ் பொது வேட்பாளர் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டு கலந்துரையாடப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. பொது தமிழ் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுவார் எனில் அவருக்கு தமிழ் வாக்காளர்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும், அதனை அடுத்து இதன் மூலமாக முழு உலகிற்கும் இலங்கை தமிழர்கள் சார்பில் என்ன சொல்லப்பட உள்ளது என்பது தொடர்பிலும் தீர்மானிக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் சில கட்சிகள் இன்று ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கோருகின்றனர். அவற்றின் சாத்தியப்பாடு, பயன்பாடு தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்தோட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இத்தகைய கருத்துக்களை முன்வைக்க அந்த கட்சிகளுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் பகிஷ்காரம் வேண்டாம் என்று கூறுகின்றார். அதாவது பொது தமிழ் வேட்பாளர் வேண்டும் என்று சொல்பவர்கள் அதன் மூலம் உலகிற்கு என்ன சொல்ல விரும்புகின்றார்கள் என்பதனை தீர்மானிக்க வேண்டும். குறைந்தபட்ச அல்லது அதிகபட்ச கோரிக்கைகள், நிலைப்பாடுகள், அபிலாசைகள் என்ன என்பதை பற்றி உரையாடப்பட வேண்டும். இன்னமும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. அதற்கிடையில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலில் நடைபெறலாம். மறுபுறம் தேர்தல் ஆணையாளர் என்ன சொன்னாலும் கூட ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலும் ஒரு சேர நடந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது என்றும் அவர் மனோ கணேசன் கூறியிருக்கிறார். ஆகவே இவை அனைத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டும். இதற்கிடையில் எனது பெயரும் பொது தமிழ் வேட்பாளர் பரிசீலனையில் முன்வைக்கப்பட்டு உள்ளது. பொது அரசியல் பரப்பில் நாடறிந்த தமிழ் கட்சி தலைவராக நான் இருக்கின்ற காரணத்தினால் இப்படியான ஒரு யோசனை சொல்லப்படுகின்றது. இதனை சொல்ல எவருக்கும் உரிமை உண்டு. இது பற்றி நானும் எனது கட்சியும் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே இது பற்றி பெரிதும் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்றும் மனோ கணேசன் கூறுகின்றார். இங்கே இப்ப தமிழ் பொது வேட்பாளர் அடையாளம் காண முன் பொது தமிழ் அரசியல் அபிலாசைகள் என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான தேவைப்பாடு என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக மனோ கணேசன் தெரிவித்த கருத்துக்களினை தான் நாங்கள் மேலே பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு செய்தி, ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை பெண் ஒருவர் தன்னை பெற்ற தாயை தேடி மீண்டும் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். குறிப்பாக 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் கொழும்பு காசல்டி வைத்தியசாலையில் பிறந்ததாகவும், இதன் பின்னர் தான் ஜேர்மனிய தம்பதிகளுக்கு தத்து கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். தனது பிறப்பு சான்றிதழில் உள்ள இலங்கை பெயர் வாசனா மத்தாந்தி எனவும், 3 மாத குழந்தையாக இருந்தபோது தனது பெற்றோர் ஜேர்மனிய தம்பதியினரிடம் தத்து கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இலங்கையில் பல நகரங்களில் தன்னை தேடி பலர் வருவதாகவும், வானொலி, தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களின் அடிப்படையில் தகவல்கள் வெளியிட்டும் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 14 வருடங்களாக தாயை தேடி வருவதாகவும், தான் ஒவ்வொரு முறையும் இலங்கைக்கு வருகின்ற போதும் தனது தாயார் இருப்பார் என்ற நம்பிக்கையில் வைத்தியசாலைக்கு செல்வதை மறப்பதில்லை எனவும் அவர் கூறுகிறார். அம்மாவை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளதாக அவர் கூறுகிறார். தன்னை பெற்ற தாயின் குறையை உணர்ந்து அவரை ஒருமுறை சந்திக்க விரும்புவதாகவும் அந்த பெண்மணியை தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் பலர் தனது தாய் என்று கூறி முன் வருவதனால் DNA பரிசோதனை செய்து உறுதிப்படுத்த முயற்சிப்பதாகவும் அந்த பெண் கூறியிருக்கின்றார். எனவே தன்னை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் 071 131 78 33 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பான செய்தியினை நாங்கள் இந்த இடத்தில் பார்த்துக் கொள்ளலாம். மற்றும் ஒரு செய்தி, இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட நிறுவனத்தின் இயக்குனரும் அவரது செயலாளரும் வெளிநாடுக்கு செல்வதற்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது.
குறிப்பாக 55 வங்கி கணக்குகளை பயன்படுத்தி பாரிய அளவிலான பிரமிட் திட்டத்தில் ஈடுபட்டதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. பிராகோ ஆன்லைன் நிறுவனத்தின் பணிப்பாளரான 25 வயதான எரந்த டில்சான் சமரஜீவ மற்றும் அவரது செயலாளரான 23 வயதான ஹன்சிகா செவ்வந்தி ஆகியோருக்கு வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்னா அல்விஸ் தடை விதித்திருக்கின்றார். குறிப்பாக இலங்கையின் மத்திய வங்கியின் தீர்மானம் மற்றும் அமலாக்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர் செய்த முறைப்பாடு தொடர்பில் வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறித்த 2 பேரின் வங்கி கணக்குகளை பரிசோதனை செய்ய அனுமதி வழங்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சட்டவிரோத பிரமிட் திட்டத்தில் நாடு முழுவதும் பல்வேறு பதவிகளை வகிக்கும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலரிடம் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பிரதம நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். மற்றொரு செய்தி, தமிழீழ விடுதலை புலிகளால் பதவிகளை பெற்ற தமிழ் தலைவர்கள் பலர் தமது தொலைபேசியின் இணைப்புகளை துண்டித்துவிட்டு உதவி செய்யாது நல்ல செய்திக்காக காத்திருந்ததாக பிரித்தானிய அரசியல் விமர்சகர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தனியார் ஊடகம் ஒன்றை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் பிரித்தானிய அரசியல் விமர்சகர் அருள் என்பவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். நல்ல செய்தி கிடைத்ததன் பின்னர் புத்தாடை அணிந்து கொண்டு நாடாளுமன்றம் செல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழீழ விடுதலை புலிகளை அளித்தமைக்கு நன்றி தெரிவித்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மறுபக்கம் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சரத் பொன்சேகாவிற்காக வாக்கு சேகரித்தது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பின்னணியில் சிங்கள தலைவர்கள் தமிழ் அரசியல்வாதிகளை நம்பி வாக்கு சேகரித்திருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். என்று சொன்னால் தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சினைக்காக போராடுகின்றவர்கள் அல்ல என்றும் அவர் இந்த இடத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மக்களால் நிராகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் போன்றோர் சட்டமன்ற மாயையூடாக தனது அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார் என்றும் அவர் குற்றம் சாட்டிய இந்த விடயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தி, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வைப்பு தொகையை அதிகரிப்பதற்காக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. தற்போதைய பொருளாதார சமூக அரசியல் பின்னணிகளுக்கு நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் ஆகியவற்றுக்கான தற்போது வைப்பு தொகை பண வரம்புகளை புதுப்பிப்பது தொடர்பில் அவர் ஒரு குறித்த யோசனையை முன்வைத்திருந்தார். இதற்கு அமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வேட்பாளரின் வைப்பு தொகை 2.6 பில்லியன் ரூபாய் என்று, அதேபோல் சுயேட்சை வேட்பாளர்களின் வைப்பு தொகை 3.1 மில்லியன் ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் அரசியல் கட்சிகளில் இருந்து போட்டியிட்டால் அவர் 2.6 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டும். சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் 3.1 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டும். அதே நேரம் நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளரின் வைப்பு தொகை 11,000 ரூபாவாகவும் சுயேட்சை குழு வேட்பாளரின் வைப்பு தொகை 16,000 ரூபாவாகவும் திருத்தப்படும். அதேபோல் மாகாண சபையின் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளரின் வைப்பு தொகை 6,000 ரூபாவாகவும் சுயேட்சை குழுவின் வேட்பாளருக்கான வைப்பு தொகை 11,000 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, தற்பொழுது நடைபெற்று வருகின்ற IPL தொடரில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த விஜயகாந்த் வியாஸ்காந்தை சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு அழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிவிப்பினை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இலங்கை வீரரான வனிந்து கசரங்க விலகியதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வனிந்து கசரங்க இந்த ஆண்டு IPL போட்டியில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிக்காக விளையாட திட்டமிட்டு, எவ்வாறாயினும் வனிந்து கசரங்கவுக்கு ஏற்பட்ட காயம் குணமடையாத காரணத்தினால் IPL தொடரில் விளையாட முடியாது என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு அண்மையில் தெரிவித்திருந்தது. இதன்படி வனிந்துவுக்கு பதிலாக LPL போட்டியில் இருந்து களமிறங்கிய விஜயகாந்த் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. விஜயகாந்த் தற்பொழுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக வலைப்பந்து வீச்சாளராக செயற்பட்டு வருகின்றமையும் காட்டப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. பொதுவாக இலங்கை கிரிக்கெட் அணியில் வடக்கு கிழக்கை சார்ந்த தமிழ் பேசுகின்ற வீரர்களை சேர்ப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகின்ற நிலையில் இந்தியாவின் இந்த ஒரு அணிக்காக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் விளையாட்டு வீரர் சேர்க்கப்பட்டிருக்கின்றமை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக உலகளவில் பார்க்கப்படுவதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.